ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகியிருக்கு அப்படின்னா அதை ரினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா நான் என்னுடைய டிரைவிங் லைசன்ஸை ரினியூ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சரியான ஒரு வீடியோ வந்து நான் யூடியூப்ல பார்க்கல. ஸோ நானும் தேடி பார்த்தேன் A to Z நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து எந்த ஒரு வீடியோலையுமே இருக்கல. ஸோ அதனால நம்ம டிரைவிங் லைசன்ஸை ரினியூ பண்ணுறதை கட்டாயம் ஒரு வீடியோவை மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுடைய டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மெடிக்கல் எடுக்கிறதுல இருந்து உங்களுக்கு டிரைவிங் லைசனை ரினியூ பண்றது எப்படி அப்படிங்கிறது வரையும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் வெஹிக்கல் ரைட் பண்ணுற எல்லாருக்குமே டிரைவிங் லைசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த டிரைவிங் லைசன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்பயர் ஆகும். அதில் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசனில் நம்மளுக்கு முன்னாடியும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடியும் டிரைவிங் லைசனில் வந்து நம்மளுக்கு டேட் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிரைவிங் லைசன் எக்ஸ்பயர் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணணும். ஸோ இந்த ரினியூ பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எந்தெந்த இடங்களுக்கு போனோம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோட தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு பிறகு எப்படி நம்மளுடைய டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணோம் அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களும் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இலங்கையில் எங்கே போனாலும் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணோம், எப்படி நம்மளுடைய டிரைவிங் லைசனை ரினியூ பண்ணோம் அப்படிங்கிறத தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுடைய டிரைவிங் லைசனை ரினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டாயம் தேவைப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எடுக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டைம் டேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா மெடிக்கலுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே பே பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த ஆன்லைனில் நீங்கள் புக்கிங் பண்ணுறதுக்கு போகிற சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா மட்டும்தான். அது பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு வந்து போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வந்து பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த ரெசிப்ட்ல பார்த்தோம்னா மெயினாக நம்மளுக்கு வந்து இன்ஸ்டிடியூட்டோட டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு அப்ளிகண்ட் டீடைல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணுற அமௌண்ட் எல்லாமே போட்டு இந்த இடத்துல பெய்டு அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸி தான். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் ஷோ பண்ணி உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கியூ வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் புக்கிங் பண்ணுறவங்களுக்கான தனியாக ஒரு கியூ இருக்கும். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணதுக்கு அடுத்த நாள் தான் என்னுடைய மெடிக்கல் எடுக்கிறதுக்கு போனேன். ஸோ இப்போ நம்ம மெடிக்கல் எடுக்கிறதுக்கு எப்படி போனோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதோட நம்ம வந்து மேலே ஏறி போகணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு அடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம மெடிக்கல் எடுக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த படி தெரியுது. ஸோ நம்ம ஏறி வந்த படி பார்த்தீங்கன்னா இதோட ஏறி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே போகணும். ஸோ அதோட தான் நம்மளுக்கு வந்து மெடிக்கல் எடுக்கிறதுக்கு போகிற இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வாரது எப்படி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது நம்ம கண்டியில் இருக்க இன்ஸ்டிடியூட்க்கு போனது தான். ஸோ அங்கே போய் தான் நம்ம வந்து மெடிக்கல் எடுத்திருந்தோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கண்டியில் யாராச்சும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கலை ஈஸியாகவே வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போனதுக்கு பிறகு நம்ம வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணியிருக்கனால ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் இருக்கனால நம்மளுக்கு எந்த ஒரு கியூமே இருக்காது. ஈஸியாக வந்து உள்ளுக்கு என்டர் பண்ணிடலாம்.
என்டர் பண்ண உடனே நம்மளுடைய ஹைட் வெயிட் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் கவுண்டருக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த செகண்ட் கவுண்டரில் தான் நம்மளுடைய எதுக்காக இந்த மெடிக்கலை வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, ஐடி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நேஷனல் ஐடி கார்டு வச்சிருக்கணும், இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் சரி உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அது வந்து கட்டாயம் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ஐடி எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஃபோட்டோவும் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது இடத்துல நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து மூணாவது கவுண்டருக்கு வந்து போகணும். அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்டை வந்து செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம ரினியூ பண்ண போறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் பண்ணணும். பிளட் செக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கவுண்டருக்கு போகணும். அடுத்த கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்றதுக்கான ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அடுத்த கவுண்டர்ல எந்த ஒரு வேலையுமே இருக்காது. நீங்க டைரக்டா மெடிக்கல் எடுக்க போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து டாக்டர் செக் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்டரை மீட் பண்ணணும். மீட் பண்ணி நம்மளுடைய கண்ணை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஐ செக்அப் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக அதுக்கு பிறகு டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு ஓகே அப்படின்னா, அதாவது அவர் வந்து நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய சொல்லுவார், அதெல்லாம் ஓகே அப்படின்னதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் நம்மளுடைய மெடிக்கல் வந்து கையில் கிடைச்சிரும். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச மெடிக்கல். ஸோ இந்த மெடிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மாதங்களுக்கு நம்மளுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் வந்து இருக்கு. ஸோ பின்னாடி வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் எடுத்ததுக்கு பிறகு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணலாம். ஸோ இந்த மெடிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு ப்ரொசீஜர் தான், ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைகள் வந்து இருக்காது. பட் இருந்தாலும் இந்த மெடிக்கல் எடுத்ததுக்கு பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிரைவிங் லைசனை ரினியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் மாவட்ட செயலகம். இதை வந்து நம்ம கச்சேரி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அடுத்து போக போறோம். ஸோ அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாவட்ட செயலகத்துக்கு வந்து வந்துட்டோம். இதுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டார் டிராஃபிக்ல தான் நம்மளுடைய டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணணும். இந்த மாதிரி ரினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவுண்டர் இருக்கும். ஸோ அந்த கவுண்டர்ல போயிட்டு டிரைவிங் லைசனை ரினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கவுண்டர்ஸ்க்கு போகணும். ஸோ நீங்க வந்து ரெசிப்டை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டாவது கவுண்டருக்கு வந்து போகணும். அந்த ரெண்டாவது கவுண்டர்ல நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கு பிறகு போட்டோ எல்லாமே கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய அட்ரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓகே இருக்கா அப்படிங்கிறத செகண்ட் கவுண்டர்ல வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் டிரைவிங் லைசன் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுடைய கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ டிரைவிங் லைசனை ரினியூ பண்ண போறீங்க அப்படின்னா ஐடி ரொம்பவுமே முக்கியம். ஐடி இல்லை அப்படின்னா பாஸ்போர்ட் எடுத்துட்டு போகலாம். பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்ல காப்பி வந்து மறக்காம எடுத்துட்டு போங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாஸ்போர்ட் காப்பி வந்து கேட்கறாங்க. அதனால பாஸ்போர்ட் காப்பி எடுத்துட்டு போங்க. ரெண்டாவது கவுண்டர்ல நம்மளுடைய டீடைல்ஸ் வந்து பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நம்மளுக்கு அந்த கவுண்டர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நம்மளுடைய போட்டோ வந்து இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம எதுக்கு, அதாவது நம்மளுடைய டிரைவிங் லைசன் வந்து ரினியூ பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரெண்டாவது கவுண்டர்ல நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் தான். அதுல தான் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ அந்த கவுண்டர்ல நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு மூணாவது கவுண்டருக்கு வந்து போகணும். ஸோ அந்த கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொண்டு வந்திருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் ஐடி கார்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கு பிறகு மெடிக்கல், அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அடுத்த கவுண்டரில் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு வந்து அதுக்கடுத்து பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கவுண்டர்ஸில் எல்லாமே நம்ம வந்து ஓகே அப்படின்னா மட்டும்தான் அடுத்து வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது ஒரு டீட்டெயிலில் வந்து ஏதாச்சும் பிழைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசனை வந்து நீங்கள் ரினியூ பண்ணும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து ரினியூ பண்ணுறீங்க அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து ரினியூ பண்ணனால ஒரு 500 ரூபா மாதிரி பே பண்ண வேண்டியது ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா முடிஞ்ச அளவு குயிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து ரினியூ பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப லேட்டாக டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணி அப்படின்னா கட்டாயம் அதுக்கான சார்ஜஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணாவது கவுண்டர்லையும் நம்மளுடைய வேலைகள் முடிச்சதுக்கு பிறகு பேமெண்ட்டை வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து தான் இருந்துச்சு. ஸோ என்னுடைய லைட் வெஹிக்கிள்கான சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3525 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து கார்ட் ஃபீ அப்படின்னு போட்டு 1700 ரூபா வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெனால்ட்டி ஃபார் லேட் ரினியூவல் அப்படின்னு போட்டு 500 ரூபா போட்டிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஃபீ அப்படின்னு 225 ரூபா போட்டிருக்காங்க. ரினியூவல் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா வந்து போட்டிருக்காங்க. டோட்டலாக நம்மளுடைய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3525 ரூபா வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க நம்மளுடைய டிரைவிங் லைசனை ரினியூ பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த ரெசிப்டை கொடுத்ததுக்கு பிறகு ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்க டிரைவிங் லைசனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பஞ்ச் வந்து போட்டுருவாங்க. ஸோ இனிமே இந்த டிரைவிங் லைசன் வந்து வேலிடான டிரைவிங் லைசனாக இருக்காது. ஸோ இந்த டிரைவிங் லைசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு இந்த டிரைவிங் லைசனை வந்து இப்படி பஞ்ச் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் லைசன் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இது. இப்போ இலங்கையில் நிறைய பேர் இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வந்து பிரிண்ட் ஆகாம தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இலங்கையில் வந்து இந்த டிரைவிங் லைசனுக்கான கார்டு வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாக தான் நம்மளுக்கு வந்து டிரைவிங் லைசன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த டிரைவிங் லைசன் தான் கிடைக்குது. ஸோ இது வந்து A4 ஷீட்டில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ A4 ஷீட்டில் நம்மளுக்கு டெம்பரரி டிரைவிங் லைசனாக தான் இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற டிரைவிங் லைசன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன் வந்து பிரிண்ட் ஆகி நம்மளுடைய வீட்டுக்கே வந்து கிடைக்கும். இந்த அளவு ப்ரொசீஜர் தான். உங்களுடைய டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இது. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் வந்து மாறுபடலாம். பட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஒரு டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகியிருக்கதை உங்களுக்கு வந்து சொல்லலாம். சொல்லி சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ என்னுடைய அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காதனால ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக வந்து டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்போ டிரைவிங் லைசன் வந்து பிரிண்ட் ஆகி வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரியல. அது வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரைவிங் லைசனாக இந்த A4 ஷீட் தான் இருக்க போகுது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்க்கலாம். நம்ம வந்து கட்டாயம் ரினியூ பண்ணணும். ஸோ ரினியூ பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக நான் சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப லேட்டாக வந்து ரினியூ பண்ணாதீங்க. பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அட் ஆகுது. உங்களுடைய டிரைவிங் லைசன் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா முடிஞ்ச அளவு அதுக்கு முன்னுக்கே வந்து நீங்கள் வந்து ரினியூ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் உங்களுடைய டிரைவிங் லைசனை ரினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஈஸியாகவே வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.